அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே, துலாம் லக்ன நேர்களே, இந்த வீடியோ முழுமையாக உங்களுக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு துலாம் ராசி நேர்களும் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி என்ன அப்படின்னா, அஷ்டமத்தில் குரு இருக்கார், எங்களுக்கு அடுத்த ஒரு வருடம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த ஒரு வருடத்தில் விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று ஏற்படுகிறது. அந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மும்மடங்கு வெற்றியை தரும். துலாம் ராசி நேர்களே, சுவாதி நட்சத்திரம் சித்திரை 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி சுக்கிர பகவான். 19/5/2025 இந்த 2024 சுக்கிர பகவான் ஒரு ஆண்டுக்கு பிறகு துலாம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ரிஷபத்திற்கு செல்கிறார். ரிஷபத்தில் ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. ஒன்று சூரியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலே சிக்கல். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிக்கல். மேலதிகாரியிடம் பிரச்சனைகள் வரலாம், தாய் தந்தையர் உடல்நிலையில் ஏதான பிரச்சனை வரும். இந்த அஷ்டமஸ்தானம் வந்தாலே சில பேருக்கு கெடுதல்கள் தானாகவே ஓடி வந்துடும். அதுவும் சூரியனும் போய் அமரும் போது என்ன ஆகும்னா, ஆஃபீஸில் பாஸ் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஒர்க்கிங் ஏரியாவில் ஒரு டார்ச்சர் கிடைக்கும் பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல மறைமுக தொந்தரவு, படிக்கும்போது ஒரு ஞாபக மறதி, மனதில் இனம் புரியாத பிரச்சனை, நகை அடகு கடைக்கு தானாகவே ஓடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு பாசிட்டிவ் நடந்தால் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருக்காரு, அடுத்த ஒரு வருஷம் பிரச்சனைன்னு சொல்கிறவங்க மத்தியில் ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் நடந்தால் அதுதாங்க இந்த விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சடனாக உங்களுக்கு நடக்குது பாருங்கள், அதுதான் விபரீத ராஜயோகம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த விபரீத ராஜயோகத்தை பற்றி ரொம்ப கிளியராகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். துலாம் ராசி நேர்களே, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். எந்த ஒரு விஷயங்களையும் தேவையில்லாத சட்ட சிக்கல், தேவையில்லாத நிம்மதி, அதே மாதிரி பிரச்சனைகள் தானாகவே உருவாகிட்டு இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா? நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதான்னு எதிர்பார்க்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி சற்று இல்லை மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசினியர்கள் மனசில் இருக்கிறத ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய கேரக்டர்ஸ். ஒன்று மறைச்சி வச்சு பேசவே மாட்டாங்க, மனசில் ஒன்று முழுங்கி பேச மாட்டாங்க. யதார்த்தத்தின் மொத்த உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்கள் தான். ஒரு விஷயம் நாளைக்கு தப்பாக நடக்க போகுதுன்னா அதை முன்கூட்டியே சொல்லுவாங்க. ஆஃபீஸில் இவங்கள மாதிரி ஒத்து போகிற நபர்கள் கிடையாது. அதே மாதிரி மனசில் நேர்மையாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணும்னு சொல்லியே பல பிரச்சனைகள்லாம் மாட்டிப்பாங்க. துலாம் ராசினியர்கள் தனக்காக சாப்பிட்றாங்களோ இல்லையோ, தன்னை சுற்றி உள்ளவர்கள் சாப்பிட்டார்களா என்று கேட்கக்கூடிய ஒரு நல்ல குணமும், பிறர்கள் சாப்பிட வேண்டும் என்று உழைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் உடையவர்கள் துலாம் ராசி நேர்களே. இந்த விபரீத ராஜயோகத்தில் 3 விதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. சூரியன், சுக்கிரன் மற்றும் குரு சேர்றாங்க. இந்த சூரியன், சுக்கிரன், குரு சேரும்போது, அஷ்டமத்தில் சேரும்போது மறைஞ்ச குரு நிறைஞ்ச செல்வத்தை தர ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அந்த வீட்டுடைய அதிபதியே அங்கே வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு லாபம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்கு மாடியில் ஒரு தேவையில்லாத நபர் வராரு, அவர் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண போகிறாரு, முடிவாயிடுச்சு. இதை தான் அஷ்டமஸ்தானம்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? அடுத்த ஒரு நாள், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக மேலே இருக்கிறவன், மாடியில் குடியிருக்கிறவன் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்க போகிறானோ, என்ன சங்கடம்லாம் தரப்போகிறானோ, இந்த ஒரு நாளை எப்படி ஓட்டுறதுன்னு யோசிக்கும்போது திடீர்னு வீட்டு ஓனர் வந்துடுறாரு. என்ன ஆகும்? அவன் எப்படி சண்டை போடுவான்? உங்கள்கிட்ட போடுவானா? போடவே மாட்டான்ல. அந்த கான்செப்ட் தான். இந்த வீட்டுடைய அதிபதி சுக்கிரன் வந்து அங்கே அமர்வதனால் குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் தரமாட்டார். இன்னொரு விஷயம், உங்களுடைய லக்னாதிபதி யாரு? உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சுக்கிரன் தான். எப்படிங்க விட்டு கொடுத்துருவாரு?
உங்களுடைய தாய் வீட்டில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் உங்களை விட்டு கொடுத்துருவாங்களா? உங்கள் அம்மா அவங்களை விட்டு கொடுப்பாங்களா? சண்டே வந்தாலும் லாஸ்ட்டில் உங்களுக்காக பணிஞ்சு போவாங்கள்ல. அதே மாதிரி இங்கே சுக்கிரன் உங்களை பாதுகாப்பார். குழந்தை பாக்கியம் முழுவதுமாக ஏற்படும். அந்த அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, அடிக்கடி உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறது, குழந்தை பிறக்காமல் 4 வருஷமாக கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு குறிப்பிட்ட அளவு பாசிட்டிவிட்டியை நல்லது நடக்கும். குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு 8ஆம் கனியாக இருந்தது இல்லை? ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா? வாழ்க்கை டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு டிவோர்ஸே ஆகிருக்கும். ஒரு சில பேர் திருமணம்னா வேண்டாம், ஆண்கள்னா இப்படி தான், பெண்கள்னா நம்மளுக்கு ஒத்தே வராது, இந்த ராசியை நம்ம கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனமாற்றம். என்ன செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்குங்கிற ஒரு சுய சிந்தனை ஏற்படும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க துலாம் ராசினியர்களே, மீனம் மற்றும் ரிஷபம் என்றைக்குமே உங்களுக்கு ஆகாது. நீங்கள் நல்லது ஒரு பார்ட்னர் இதில் சேர்க்காதீங்க. அதாவது மேரேஜ் பார்ட்னர் வேண்டவே வேண்டாம். அப்பா அம்மா இருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ராசிக்காரர்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சற்று நம்மள்கிட்ட மறைமுகமாக கோவப்படுவாங்களே தவிர விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் நம்ம போராட முடியாதுல்ல, நம்ம தெரிஞ்சு இந்த தப்பு இறங்கக்கூடாதுல்ல. அதனால் இந்த ராசிகளை தவிர்த்தல் நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய நீண்ட நாள் சட்ட போராட்டம், ஒரு கோர்ட்டு கேஸு போயிட்டுருக்கு, சட்ட போராட்டம் ஏற்படுதில்ல, அந்த சட்ட போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி கிடைக்கும்ல, இப்போ கிடைக்கும். வழக்குகள் விடுதலையாகும், உங்களுடைய வாய்ப்புகள் பிரகாசமாகும். மாணவர்கள் தேர்வு எழுதும் போது தேர்வு மதிப்பெண் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான காலகட்டம். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத தெரிந்து நல்ல வேலை, உங்களுக்கு தகுதியுள்ள வேலை, உங்களை சந்தோஷமாக வைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய பேச்சிலும் சிந்தனையிலும் ஒரு முடிவு தைரியமாக பிறக்கும். உங்கள் பேச்சை அடுத்தவங்க கேட்டு மதிப்பாங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த செயல்களை எடுத்த நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய தன்மை உருவாகும். எந்த ஒரு செயலுக்குமே ஒரு தனி கெத்து இருக்கணும்ல, அந்த கெத்து ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் ஏற்படும். துலாம் ராசினியர்களுடைய பொருளாதாரம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். வெளியூர் வீசா கிடைக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப மந்தநிலை, கடன், துயரம், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, நிம்மதியான உறக்கம் இல்லாமல் மன வியாதியில் போராடும் துலாம் ராசினியர்களுக்கு அது அனைத்தும் சரியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். மேன்மை அடையக்கூடிய விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷம் உங்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நிறைய விஷயம் சொல்ல போனால் ஒரே விஷயம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான காலகட்டம். உங்களுடைய மகிழ்ச்சியின் எல்லை உங்களை சந்தோஷத்தின் முடிவு என்ன உச்சத்திற்கே கொண்டு போகுங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு பொருள் மேலே, ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நியாயமான ஆசைகளாக இருந்தால் மட்டும்தான். ஒரு வண்டி ஸ்கூட்டர் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு இஎம்ஐ கிடைக்கணும், ஒரு லோன் அடைக்கணும், ஒரு ஜுவல் வாங்கணும், நம்ம மனசில் இருக்கிற இந்த பயம் நீங்கணும், நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும், பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாமே யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் தட்டி போகுது. சரி, இந்த வாழ்க்கையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் அப்படின்னா வாழ முடிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளில வந்துடும் அப்படின்னா வெளில வர முடிய மாட்டேங்குது. அந்த பிரச்சனை அப்போ தான் பெருசாகுது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா அந்த விஷயம் தான் போய் தெரியுது. இன்றைக்கு ஒரு நாள் இந்த பிரச்சனை முடியுமா, நாளைக்கு ஒரு நாள் பிரச்சனை முடியுமான்னு உட்காந்து ஏங்கி ஏங்கி நம்மளுக்கு போராடினது போய் இது எல்லாம் திடீர்னு உங்களுக்கு சால்வ் ஆச்சுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்குங்க, அதில் 50% தான் தருவேன்னு சொல்கிறார், திடீர்னு அவர் 70% கொடுத்தா அப்படி இருக்கும். அதான் விபரீத ராஜயோகம். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, பார்த்துட்டு தான் போகிறாங்க, திடீர்னு உங்களை கூப்பிட்டு இருந்தாங்க நம்பர் என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும். அதுதான் விபரீத ராஜயோகம். நீங்கள் ஒரு காலேஜ் ஆசைப்படுறீங்க, அந்த காலேஜில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சா போதும்னு நினைக்கும் போது இல்லை, இந்த கேட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்குது பாருங்கள், அதான் விபரீத ராஜயோகம். உங்களுடைய வேலை வாய்ப்பில் திடீர்னு கூப்பிட்டு ஒரு 2 நாள் லீவ் வச்சுக்க, உனக்கு ப்ரமோஷன் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதான் விபரீத ராஜயோகம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் உட்காந்து யோசிச்சு உங்கள் உடம்பு ஹெல்த் எல்லாத்தையும் வீணடிச்சிங்க பாருங்கள், திடீர்னு சடனாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது பாருங்கள், அதான் விபரீத ராஜயோகம்.
இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு துலாம் ராசிக்கும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். வரக்கூடிய 40 நாளும் உட்கார்ந்து நீங்கள் நல்லா சிந்திச்சு உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணால் வரவேண்டிய வருவாய் வரும், வாழ்க்கை வளமாகும், நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.